Simple present tense. Simple present tense and present simple are one and the same. இந்த tense எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா daily actions, regular and routine actions, habitual actions, universal truths. அதாவது தினசரி நடவடிக்கைகள், வழக்கமான செயல்கள், பழக்கமான செயல்கள், உலக உண்மைகள் இவை அனைத்துக்கு வந்து நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்றோம். சரி, இந்த டென்ஸை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறதுங்கறத பார்ப்போம். பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஐ யூ வி தேக்கு வந்து verb 1ஐயும் he she itக்கு வந்து verb 1ஓட s இல்லனா es அப்படி இல்லனா ies சேர்க்கணும். நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு ஐ யூ வி தேக்கு வந்து don't plus verb 1ம் he she itக்கு doesn't plus verb 1ங்கறதையும் சேர்க்கணும். இப்போ உதாரணங்களை பார்ப்போம். டெய்லி ஆக்ஷன்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி நம்ம சொல்லலாம்ங்கறத பார்ப்போம். I go to school daily. நான் தினமும் பள்ளிக்கு செல்கிறேன் அப்படிங்கிறது இது மீனிங். இந்த சென்டென்ஸை நெகட்டிவ் சென்டென்ஸா எப்படி அமைக்கலாம்னா I don't go to school daily. கோங்கிறதுல டூங்கிறது இருக்குங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். do plus go is equal to go அப்படின்னு சொல்லி மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, I don't go to school daily. நெகட்டிவ் சென்டென்ஸ் வரக்குள்ள அதை டைரக்டா நம்ம do plus notங்கிறது வந்து don't சொல்லி அமைக்கிறோம். I don't go to school daily. நான் தினமும் பள்ளிக்கு செல்லவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்ததா he goes to office daily. நார்மலா he she itக்கு வந்து verb 1ஓட s es ies சேர்க்கணும்ங்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம். இப்போ he இங்க வந்திருக்கனால goவோட es சேர்ந்து goesனா ஆயிருக்கு. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா இந்த சென்டென்ஸோட மீனிங் அவர் அல்லது அவன் தினமும் அலுவலகத்துக்கு செல்கிறார் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். இங்கிலீஷ்ல he அவர்ங்கிறதுக்கும் he தான், அவன்கிறதுக்கும் he தான். அடுத்ததா he doesn't goes to office daily. he goes to office dailyங்கிறதோட நெகட்டிவ் சென்டென்ஸ் என்னன்னா he doesn't goes to office daily. goesங்கிறதுல doesங்கிறது அடக்கம். does plus go is equal to goes அப்படின்னு வரும். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கக்குள்ள அந்த does plus not சேர்த்து doesn't சொல்லி போடுறோம். he doesn't goes to office daily. அவர் தினமும் அலுவலகம் செல்லவில்லை அப்படிங்கிறத மீனிங். சரி, இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ரெகுலர் அண்ட் ரொட்டீன் ஆக்ஷன்ஸ் எப்படி அமைக்கிறதுங்கிறத பார்ப்போம். they learn English regularly. அவர்கள் தொடர்ந்து ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறார்கள். சரி, அவர்கள் தொடர்ந்து ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறார்கள் வந்துச்சு. இதோட நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் verb 1 வந்திருக்கனால இதில் வந்து do plus learn equal to learn. இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் டூங்கிறது don't ஆயிடும். they don't learn English regularly. அவர்கள் தொடர்ந்து ஆங்கிலம் கற்கவில்லை. அடுத்ததா she plays tennis every weekend. she வந்திருக்கனால இங்க verb 1 play வந்து s சேர்த்துக்கிட்டு playsன்னு ஆகுது. she plays tennis every weekend. அவள் ஒவ்வொரு வார இறுதியிலும் டென்னிஸ் விளையாடுகிறாள் அப்படிங்கிறதா இதுக்குன்னா மீனிங். இதனுடைய நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வருங்கிறத பார்ப்போம். பிளேஸ்ங்கிறது என்னாகும் does plus play is equal to plays. இப்போ அதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் doesn't play. she doesn't play tennis every weekend. அவ ஒவ்வொரு வார இறுதியிலும் டென்னிஸ் விளையாடலை அப்படிங்கிறது அதோட மீனிங். அதுக்கு அடுத்தது ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். we smoke cigarettes daily. நமக்கு பழக்கமானது இது பழகி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள பழக்கங்களை வந்து ஹேபிச்சுவல் ஆக்ஷன் சொல்லி சொல்லுவோம். we smoke cigarettes daily. நாங்கள் தினசரி சிகரெட்டுகளை புகைக்கிறோம். அதனுடைய நெகட்டிவ் சென்டென்ஸ்ங்கிறது we don't smoke cigarettes daily. நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு don't சேர்க்கணும். அடுத்ததா
she eats junk foods usually. அவள் junk foods சாப்பிட்றது பழக்கம்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே ஈட்ஸ் வந்திருக்கனால நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு டசன்ட்ங்கிறது வரும். she doesn't eat junk foods usually. அவள் வழக்கமாக ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் ட்ரூத்ஸ்னாலும் ஜெனரல் ட்ரூத்ஸ்னாலும் ஒன்று தான். த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். சூரியன் கிழக்கில் குதிக்கிறது. இது உலக உண்மை. இது மாறாத ஒன்று. எப்பயுமே சூரியன் கிழக்க தான் உதிக்கும், மேற்கு உதிக்காது. ஸோ இந்தமாரி எப்பயும் மாறாத விஷயங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணுறோம். த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். சூரியன் கிழக்கில் குதிக்கிறது. தி சன்னுங்கிறத இட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஹீ ஷீ இட்டுக்கு வர்போட எஸ் இஎஸ் ஐஎஸ் சேருங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இங்கே ரைஸுங்கிற வர்போனோட எஸ் சேர்ந்து ரைசஸ்ன்னு ஆகுது. தி சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் அப்படின்னு ஆகுது. இதனுடைய நெகட்டிவ் சென்டென்ஸ் ரைசஸ் வந்திருக்கனால டசன்ட்னு வருது. தி சன் டசன்ட் ரைஸ் இன் தி ஈஸ்ட். சூரியன் கிழக்கில் உதிக்கவில்லை அப்படிங்கிறது. அடுத்ததா த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி சன். இங்கே கூட த எர்த்துங்கிறத இட்டுன்னு வச்சுக்கணும். ஸோ ஹீஷீட்டுக்கு மறுபடியும் எஸ்இஎஸ் ஐஇஎஸ் ரிவால்வ் ரிவால்வ்ஸ்னு ஆகுது. இதனுடைய நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது டசன்ட்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி சன்னா பூமி சூரியனை சுற்றுகிறது. நெகட்டிவ் சென்டென்ஸ் த எர்த் டசன்ட் ரிவால்வ் அரவுண்ட் தி சன். பூமி சூரியனை சுற்றவில்லை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மில்க் இஸ் ஒயிட். பாலுங்கிறது வெண்மையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது. இந்த ஈஸ் ப்ளஸ் நாட் ஈஸ்ன்னு சொல்லி வரும். மில்க் இஸ் நாட் ஒயிட் அங்கிறது மில்க் இஸ் இன்ட் ஒயிட்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் மோஸ்ட்லி வித் டேட் அண்ட் டைம். முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி பேசக்குள்ள சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுங்கிறத யூஸ் பண்ணுவோம். இது பெரும்பாலும் டேட்டு டைமு இயர் இந்தமாரி நேரங்களோட தான் வரும், அது இல்லாமலும் வரும். சரி, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இதுக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒர்க் டு ப்ளஸ் ஆப்ஜெக்ட்டுங்கிறது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு. டைமிங்ஸ் எஸ்டர்டே, டே ஃபார் எஸ்டர்டே, லாஸ்ட் நைட்டு, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த்து, லாஸ்ட் இயர், 2 days ago, 1 month ago, 2 years ago இப்படின்னு எந்த பாஸ்ட் டைமிங்ஸ் வேணாலும் வரலாம். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எந்த நவுனாக இருந்தாலும் ப்ரொனவுனாக இருந்தாலும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கக்குள்ள வர்பு டுவை யூஸ் பண்ணுவோம். அதுவே நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் டிடின்ட் ப்ளஸ் வர்பு ஒன்றுங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் உதாரணங்களை பார்க்கலாம். ஐ வென்ட் டு ஆஃபீஸ் எஸ்டர்டே. நான் நேற்று அலுவலகத்துக்கு சென்றேன். இந்த வென்ட்டுங்கிறது கோவோட வர்ப் டு ஃபார்மு. கோ, வென்ட்டு, கான் அப்படின்னு மூணு விதமாக வரும் வர்பு. கோ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும், வென்ட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ்லேயும், கானுங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபல்லையும் வரும். இது பாஸ்ட் சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம வென்ட்டுங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஐ டிடன்ட் கோ டு ஆஃபீஸ் எஸ்டர்டே. வென்ட்டோட நெகட்டிவ் ஃபார்ம் என்னென்னா டிடன்ட் கோ. வென்ட்டுக்குள்ளே டிட்டு ப்ளஸ் கோ இஸ் ஈக்குவல் டு வென்ட்டுன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கணும். அது நெகட்டிவ்க்கு வரக்குள்ள அந்த டிடன்ட்டுங்கிறது டைரெக்டாக வரும். ஐ டிடன்ட் கோ டு ஆஃபீஸ் எஸ்டர்டே. நான் நேற்று அலுவலகம் செல்லவில்லை அப்படிங்கிறது அதுக்கு உண்டான மீனிங்கு. அடுத்ததாக ஷீ வென்ட் டு ஆஃபீஸ் 2 days ago. அவள் 2 நாட்களுக்கு முன்பு அலுவலகத்துக்கு சென்றாள். ஷீ டிடன்ட் கோ டு ஆஃபீஸ் 2 days ago. அவள் 2 தினங்களுக்கு முன்பு அலுவலகம் செல்லவில்லை அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அண்டு ஃபியூச்சர் சிம்பிள் ரெண்டுமே சேம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ். இந்த டென்ஸில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சென்டென்ஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட், அது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷெல் ஆர் வில் ப்ளஸ் வர்பன் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்.
In this features, the simple future tense, timings tomorrow, day after tomorrow, next week, next month, next year, 5 days later, 1 month later, 5 years later னு எந்த future timings வேணாலும் வரலாம். Simple future tense க்கு யூஸ் பண்ணி simple future tense யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ். I, we இந்த ரெண்டு ப்ரொனவுனுக்கும் பழைய கிராமர் படி ஷல் ப்ளஸ் வர்பு ஒன்றுங்கிறத யூஸ் பண்ணணும். யூ, தே, ஹீ, ஷீ, இட்டுக்கு வந்து வில் ப்ளஸ் வர்பு ஒன்றுங்கிறத யூஸ் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி மாடர்ன் இங்கிலீஷில் ஷல்லுங்கிறது உலக அளவில் வந்து யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. பெரும்பாலும் அஃபிர்மேட்டிவ் சென்டென்சஸ் சொல்லக்கூடிய சாதாரண ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து ஷல்லுங்கிறத யூஸ் பண்ணுறத விட்டுட்டாங்க. அதுக்கு பதிலாக எந்த நவுனாக இருந்தாலும் ப்ரொனவுனாக இருந்தாலும் வில்லுங்கிறத தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஐவிக்கு ஷெல்லை வேணாலும் யூஸ் பண்ணலாம், வில்லை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதனோட வர்பு ஒன்றை யூஸ் பண்ணணும். இப்போ உதாரணங்களை பார்க்கலாம். ஐ வில் மீட் ஹர் டுமாரோ, நான் நாளை அவளை சந்திப்பேன் அப்படிங்கிறது சென்டென்ஸ். சரி, இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஏற்கனவே ரெண்டு வர்பு வந்திருக்கு, வில்லு ப்ளஸ் மீட்டு. அதாவது வில்லுங்கிற ஆக்சிலரி, அது ஹெல்பிங் வர்பும் வந்துருச்சு, மெயின் வர்பான மீட்டுங்கிறது வந்துருச்சு. அதனால் புதுசாக ஒன்றும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வில்லு ப்ளஸ் நாட்டுங்கிறது என்ன ஆகும்னா ஓன்ட்டுன்னு சொல்லலாம் ஷார்ட் ஃபார்மில். அப்படி இல்லை எனக்கு அது கஷ்டமாக இருக்குன்னா வில் நாட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸ் ஐ ஓன்ட் மீட் ஹர் டுமாரோ, நான் நாளை அவளை சந்திக்க மாட்டேன் அப்படின்னு மீனிங் வரும். அடுத்ததாக he will come here 2 days after, அவர் 2 நாட்களுக்கு பிறகு இங்கு வருவார் அப்படிங்கிறது மீனிங்கு. he won't come here 2 days after, 2 நாளைக்கு பிறகு அவர் இங்கே வரமாட்டார் அப்படின்னு சொல்லி மீனிங். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறது எப்போ யூஸ் பண்ணோம்னா ரன்னிங் ஆக்ஷன்ஸ் அட் தி டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், பேசக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய செயல்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதனில் தீய பழக்கங்களை பற்றி பேசக்குள்ள அதுக்கும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இல்லைனா ஈஸ் இல்லைனா ஆர் ப்ளஸ் வர்பு ஒன்று ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். டைமிங்ஸ் ஆல்வேஸ், நவ், அட், ப்ரெசன்ட்னு டைமிங்ஸ் வரும். சரி, இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஸ்ட்ரக்சர் வந்து ஐக்கு வந்து ஆம் ப்ளஸ் வர்பு ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜியும், ஹீ ஷீட்டுக்கு ஈஸ் ப்ளஸ் வர்பு ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜியும், வி யூ தேக்கு ஆர் ப்ளஸ் வர்பு ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜியும் வரும். இப்போ கொஞ்சம் உதாரணங்களை பார்க்கலாம். ஐ எம் கோயிங் டு ஆஃபீஸ் நவ், நான் இப்பொழுது அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்ன எப்படி இருக்குன்னா இங்கேயும் ரெண்டு வர்பு வர்றதுனால டைரெக்டாக ஆக்சிலரியோட நாட்டை சேர்த்துடலாம். ஆம் ப்ளஸ் நாட்டுங்கிறது ஆரிண்ட்டுன்னு வரும். ஸோ ஆரிண்ட் கோயிங் டு ஆஃபீஸ் நவ், நான் இப்பொழுது அலுவலகம் செல்லவில்லை. இதே வந்து இல்லை இந்த கான்ட்ராக்ட் ஃபார்ம் வேண்டாம், நான் டைரெக்டாக நாட்டு தனியாக ஆம் தனியாக யூஸ் பண்ணால் அப்படியும் நீங்கள் பேசலாம். ஐ ஆம் நாட் கோயிங் டு ஆஃபீஸ் நவ் அப்படியும் சொல்லலாம். யூ ஆர் வாட்சிங் டிவி ஆல்வேஸ், நீங்கள் எப்பொழுதும் டிவி பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. இது ஒரு பேட் ஹேபிட், எப்போ பார்த்தாலும் நீங்கள் டிவி பார்த்துட்டு தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இது நெகட்டிவ் சென்டென்ஸ். யூ ஆரிண்ட் வாட்சிங் டிவி ஆல்வேஸ், நீங்கள் எப்பொழுதும் டிவி பார்த்து கொண்டிருக்கவில்லை. நெக்ஸ்ட் பேட் ஹேபிட், ஹீ இஸ் ஆல்வேஸ் ஸ்மோக்கிங், அவர் எப்போ பார்த்தாலும் தம் அடிச்சுட்டு இருக்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் ஹீ இஸ் ஆல்வேஸ் ஸ்மோக்கிங், அவர் எப்பொழுதும் புகைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது ரெண்டு வர்பு இருக்கிறதுனால இங்கே ஈஸோட நாட்டை சேர்த்து ஈஸின்ட்டு ஆக்கிறோம். ஹீ இஸ்ன்ட் ஆல்வேஸ் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது அவர் எப்பொழுதும் புகைப்பிடித்து கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறது வரும். பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் ரன்னிங் ஆக்ஷன்ஸ் அட் எ பாயிண்ட் ஆஃப் டைம் இன் பாஸ்ட். அதாவது பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். சென்டென்ஸுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் இல்லைன்னா வியர் ப்ளஸ் வர்பு ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட்டுங்கிறது வரும். இந்த பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸில் டபுள் ஆக்ஷன்ஸும் நம்ம வந்து டபுள் ஆக்ஷன்ஸுக்கும் இந்த பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறது நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டபுள் ஆக்ஷன்ஸ் வரக்குள்ள ஒன்று பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸாகவும் இன்னொன்று சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாகவும் வரும். அதை வந்து இந்த ரெண்டு ஆக்ஷனை வந்து வென்னுங்கிற கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி இணைச்சிருப்போம். இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து ஐ ஹீ ஷீ இட்டுக்கு வந்து வாஸ் ப்ளஸ் வெர் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிறது வரும். வி யூ தேக்கு வந்து வெர் ப்ளஸ்
verb 1 plus ingங்கிறது வரும். Next examples, I was driving when you called me. நீ என்ன எனக்கு ஃபோன் பண்ணப்ப நான் டிரைவிங் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. என்ன ஃபோன் பண்ணப்போ எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, நீ ஃபோன் பண்ணப்போ நான் டிரைவிங் பண்ணிட்டு இருந்தேன் அதனால எடுக்கலன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது. இப்போ இதுக்கு உண்டான நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வரும்? ஐ வாஸ் இன் டிரைவிங் வென் யூ கால்ட் மீ. நீ ஃபோன் பண்ணப்போ நான் டிரைவிங் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் டிரைவிங் வென் யூ கால்டு மீங்கிறது டபுள் சென்டென்ஸ், யூ கால்டு மீ அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், ஐ வாஸ் டிரைவிங் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடந்துச்சு. நீ ஃபோன் பண்ணக்குள்ளே நான் டிரைவிங் பண்ணியிருந்தேன், ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடந்துச்சு. ஓகேவா? இதில் ஒன்று கண்டினியூஸ் டென்ஸு அண்ட் இன்னொன்று சிம்பிள் பாஸ்ட்டில் வருது. அடுத்தது, they were learning English at this time yesterday. அவர்கள் நேற்று நேரம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருந்தாங்க. இந்த டயத்தில் நேற்று ஆங்கிலம் படிச்சுட்டு இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதான் இது. இதுக்கு உண்டான நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து they weren't learning English at this time yesterday. அவர்கள் இந்த நேரம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறது இது மீனிங். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறது ரன்னிங் ஆக்ஷன் அட் எ பாயிண்ட் ஆஃப் டைம் இன் ஃபியூச்சர். ஃபியூச்சரில் ஒரு ஆக்ஷன் நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு உண்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது சப்ஜெக்ட் ப்ளஸ் ஷெல் ஆர் வில் பி ப்ளஸ் verb 1 ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட்டுங்கிறது வரும். இதுலேயும் டபுள் ஆக்ஷன்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். இதையும் கூட டபுள் ஆக்ஷன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதில் ரெண்டு ஆக்ஷன்ஸ் வரக்குள்ள ஒன்று ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் இன்னொன்று வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் வரும். அந்த ரெண்டு ஆக்ஷனையும் வென்னுங்கிற கன்ஜெக்ஷன் கொண்டு இணைச்சிருவோம். when two actions take place, future continuous tense is used for first action and simple present tense is used for second action. Also when is used as a conjunction word between the double sentences. இப்போ I வீக்கு shall be or will be plus verb 1 plus ing அப்படிங்கிறது வந்து ஓல்டு கிராமர் படி உள்ள ஸ்ட்ரக்சரு. பட் நீங்கள் ஷெல்லுக்கு பதிலாக will யூஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது யூ தே ஹி ஷீ இட் எல்லாத்துக்குமே will be plus verb 1 plus ing. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ஷெல் பி லேர்னிங் இங்கிலீஷ் அட் திஸ் டைம் டுமாரோ. நான் நாளைக்கு இந்த நேரத்தில் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த டென்ஸை யூஸ் பண்ணுறோம். சரி, இதோட நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? ஷெல் ப்ளஸ் நாட்டுங்கிறது ஷான்ட்டுன்னு வரும். ஐ ஷான் பி லேர்னிங் இங்கிலீஷ் அட் திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு நான் இந்த நேரம் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்க மாட்டேன், கற்றுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த இது வரும், இந்த சென்டென்ஸ் வரும். இப்போ இந்த ஷெல் பி லேர்னிங் அதுக்கு பதிலாக வில் பி லேர்னிங் கூட யூஸ் பண்ணலாம். ஐ வில் பி லேர்னிங் இங்கிலீஷ் அட் திஸ் டைம் டுமாரோ, ஐ ஓன்ட் பி லேர்னிங் இங்கிலீஷ் அட் திஸ் டைம் டுமாரோ. இது ரெண்டும் கூட இந்த ரெண்டு சென்டென்ஸோட அதே மீனிங் தான். அடுத்ததாக ஹீ வில் பி ஸ்லீப்பிங் வென் யூ கோ தேர். நான் சொன்ன டபுள் சென்டென்ஸுங்கிறது இதுதான். இது நீ அங்கே போகிறப்ப அவன் தூங்கிட்டு இருப்பான்னு சொல்லுவான் இல்லையா, அதான் இது. இதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று யூ கோதர்ங்கிற ஒரு சென்டென்ஸு, ஹீ வில் பி ஸ்லீப்பிங்கிறது ரெண்டு சென்டென்ஸு. இது ரெண்டுத்தையும் வென்னுங்கிற கன்ஜெக்ஷன் கொண்டு இணைச்சிருக்கிறோம். ரெண்டுமே ஒரே நேரத்திலேயே நடக்க போகுது. நீ போகிற நேரமும் அவன் தூங்கிட்டு இருக்க நேரமும் ஒன்றா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ஹீ ஓன்ட் பி ஸ்லீப்பிங் வென் யூ கோதர் அப்படிங்கிறது தான் நெகட்டிவ் சென்டென்ஸ். நீ அங்கே போகிறப்ப அவன் தூங்கிட்டு இருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங்.